உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். தானியேல் 6:27. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். Daniel chapter 6 verse 27. He delivers and rescues, and he works signs and wonders in heaven and on earth, who has delivered Daniel from the power of the lions. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் தப்புவித்தார். அப்பொழுது தரியு ராஜா தானியேலை பார்த்து சொல்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நாம் வாசிக்க கேட்போம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆமென். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கின்றார். ஆமென். அவரே உங்களையும் என்னையும் எல்லாவித ஆபத்திலிருந்தும் தீங்கிலிருந்தும் வியாதியிலிருந்தும் பாடுகளிலிருந்தும் தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவருமாய் இருக்கின்றார். நாம் வாசித்த வேதாகம பகுதியிலே வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கின்றார். ஆமென். தரியு ராஜா இவ்விதமாய் சொல்கின்ற போது கர்த்தர் தானியேலுக்கு செய்த அற்புதத்தை அந்த தேசம் முழுவதும் அவர்கள் பார்த்தார்கள். தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதே விதமான அற்புதத்தை இன்றும் செய்ய அவர் வல்லவராயிருக்கின்றார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார். அன்று தானியேலுக்கு செய்த அதே தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் அவர் செய்வார். காரணம், நம் தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று வேதம் சொல்கின்றது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவத்திலிருந்தும் அவர் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? தானியேலை போல அவனில் ஒரு சேதமும் காணப்படாததற்கு ஒரு காரணம் என்ன? அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்த படியால் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் மாறாமல் தேவனுடைய வார்த்தையின் மேலும் அவருடைய வசனங்களின் மேலும் அவர் மேலும் முழு நம்பிக்கையா இருக்கின்ற போது கர்த்தர் உங்களையும் என்னையும் எல்லாவித தீங்கி நின்றும் அவர் தப்புவிப்பார். இம்மட்டும் நம்மை வழி நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார். கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீரே வானத்திலும் பூமியிலும் எல்லா இடங்களிலும் அப்பா அன்றிலிருந்து இன்று வரை அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. சாத்தானின் ஆண்டவரே கிரியைகளை நீர் நிர்மூலப்படுத்தும் அப்பா. எல்லாரும் ஆண்டவரே சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் வாழ கிருபை தாங்கப்பா. தானியேலுக்கு செய்த அதே அற்புதத்தை இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீ செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.